உங்களுக்கு நேச்சுரலாக ஒரு மிஸ்கேரேஜ் நடந்திருக்கு, இல்லைன்னா நீங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கீங்க அண்ட் அன்வான்ட் ப்ரெக்னன்சின்னு சொல்லி நீங்கள் மெடிக்கலி அதை வந்து பில்ஸ் போட்டு அபார்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் ப்ரெக்னன்சியை அப்படின்னா, அதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபாலோ அப் அல்ட்ராசவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னன்சி டைமில் நான் அதுக்கப்புறமா படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். சம்டைம்ஸ் இந்த ப்ரெக்னன்சி டிஷ்யூஸ் இல்லைனா பிளசண்டாவோட அந்த டிஷ்யூஸுங்கிறது வந்து கர்ப்பப்பையிலே தங்கிடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ரீடைன்டு ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆர் ரீடைன்டு ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கன்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்பிஓசி. ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் மிஸ்கேரேஜ் போதோ இல்லைன்னா நீங்கள் வந்து பில்ஸ் எடுத்து மெடிக்கல் அபார்ஷன் மாதிரி நீங்கள் பண்ணிக்கும் போது அந்த டைமில் அந்த எல்லா ப்ரெக்னன்சி டிஷ்யூஸும் பிளசண்டா டிஷ்யூஸும் வந்து ஃபுல்லாக வெளியே போகாமல் வெளியேறாமல் தங்கிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி எப்போவாது டிஷ்யூஸ் ஏதாவது இன்னும் உள்ளே இருக்குது கர்ப்பப்பைக்குள்ளார அப்படின்னா அது வந்து சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து காஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில சமயம் அது வந்து இன்ஃபர்டிலிட்டி அளவுக்கு வந்து உங்களை கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கவனிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஆர்பிஓசி அப்படிங்கிறது டெலிவரிக்கு அப்புறம் கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறாங்க. அதனால தான் எப்போவுமே கரெக்டாக ஃபாலோ அப் அப்படிங்கிறது பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு ப்ரொசீஜருக்கும் ஃபாலோ அப் இருக்குது அப்படின்னு உங்கள் டாக்டர் சொல்லும்போது நீங்கள் அதை கரெக்டாக அந்த ஃபாலோ அப் செக்கப் பண்ணிக்கிறதோ இல்லை ஃபாலோ அப் அல்ட்ராசவுண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஊரில் நிறைய நேரம் டெலிவரிக்கு அப்புறம் அவங்க வந்து டாக்டர்கிட்ட போய் போஸ்ட்மார்ட்டம் செக்கப் பண்ணிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி இப்படி வந்து மிஸ்கேரேஜ் ஆச்சு இல்லைன்னா அபார்ஷன் பில்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அண்ட் வந்து அவங்களுக்கு ப்ளீட் ஆகி அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க பாட்டில் இருக்காங்க. அந்த ஃபாலோ அப் செக்கப்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் போய் ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாஸ் அந்த ப்ரெக்னன்சி டிஷ்யூஸ் எல்லாம் வெளியேறிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஹெல்த்துக்கும் சரி உங்களோட ஃப்யூச்சர் ப்ரெக்னன்சிஸ்க்காகவும் சரி. ஸோ தேவைப்படுற அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அண்ட் அதே மாதிரி டெலிவரிக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் செக்கப் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும்.